ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக அதிரடியான ஒரு ஆன்மீக தாள்களையும் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். என்ன தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. தற்போது ஆங்கில மாதத்தில் 6வது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. மிகவும் முக்கியமான ஒரு எச்சரிக்கையான மாதம்னா அது ஜூன் மாதம் என்று சொல்லலாம். ஏன்னா இந்த மாதம் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் மிக மிக சிறப்பான நாட்கள் நிறைய இருக்குது. அதனால் இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். இந்த மாதத்தில் அப்படி ஒரு முக்கியமான நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வர இருக்குது. அதுதான் ஜூன் மாதத்துடைய 10ஆம் தேதி. அன்றைக்கி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? அன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமியானது வருது. ஆக்சுவலி பௌர்ணமியானது வைகாசி மாதத்தில் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஜூன் 10ஆம் தேதி வருது. அந்த பௌர்ணமி வரக்கூடிய நாள் தான் பயங்கரமான நாளாக இந்த மாதத்தில் கருதப்படுது. இந்த மாதத்தில் நிறைய முக்கியமான நாட்கள் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான நாள் ஜூன் 10 இந்த பௌர்ணமியாக வருது. இந்த பௌர்ணமியில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்பராசி நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கும்பராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு இந்த பௌர்ணமி சாதகமாக பாசிட்டிவாக இருக்குமா, இல்லை எதுலையாவது கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவை பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க. உங்களோட ராசிக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன், தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி நிறைய கிரக மாற்றங்கள் இந்த பௌர்ணமியில் நடந்திருக்கு. அதில் 2 முக்கியமானதில் நடந்திருக்கு. அதை பற்றி கொஞ்சம் தாள்களை உங்களுக்கு சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஜூன் மாதம் 5ஆம் தேதி அன்னைக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுபக்கிரகமாக கருதப்படக்கூடிய குருவும் சுக்கிரனும் 60 டிகிரியில் சேர்ந்து பயணம் செய்திருக்கிறாங்க. அதனால் இது ஒரு முக்கியமான பௌர்ணமிக்கு நமக்கு ஒரு பலனை கொடுக்க இருக்குது. அப்புறம் இதை தொடர்ந்து ஜூன் 7ஆம் தேதி அன்னைக்கு இன்னொரு விஷயம் நடந்தது. அது என்னென்னா, சிம்மத்தில் கேதுவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாயும் இணையிறாங்க. இவங்களும் பௌர்ணமியில் நமக்கு மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க. ஜூன் 5 அப்புறம் ஜூன் கரெக்டாக 7 இந்த 2 நாளுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரக மாற்றங்கள் இந்த மாதிரி இருக்கிறதுனால இணைஞ்சதுனால பௌர்ணமி ஒரு பயங்கரமாக மாறப்போகுது. அதனால் இந்த பௌர்ணமி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மிக மிக முக்கியமானதாக அமைகிறது. இந்த பௌர்ணமியில் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள்லேருந்து தப்பிப்பதற்கு கடவுளுடைய அனுக்கிரகம் நமக்கு தேவை. அதனால் நாம் ஃபஸ்ட்டு பரிகாரம் பண்ணணும். அது என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல பரிகாரம் பண்ணுறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வைகாசி பௌர்ணமியில் விரதம் இருந்து மறக்காமல் செய்ய வேண்டியதை செய்துடுங்க. இதை நீங்கள் செய்தீங்கன்னாவே உங்களுக்கு கிரகங்களால் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் கூட அந்த பாதிப்பிலேருந்து தப்பிக்கலாம். ஸோ முதல்ல பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சொல்கிறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. வைகாசி பௌர்ணமி தினமானது வருடம் முழுவதும் வரக்கூடிய மற்ற பௌர்ணமி தினங்களை காட்டிலும் முக்கியத்துவம் வாய்ந்த தினமாக கருதப்படுது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தில் நீங்கள் என்ன பண்ணுன்னா, அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு காலை முதல் மாலை வரை உணவு எதுவும் உண்ணாமல் விரதம் இருந்து உங்களுடைய விருப்பத்துக்குரிய தெய்வங்களை இந்த நாளில் வழிபாடு செய்யணும். அதை நீங்கள் செய்தீங்கன்னா அந்த தெய்வத்துடைய பரிபூர்ண ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த நாளில் செய்ய வேண்டிய விஷயம் இதுதான். 2வது, இந்த நாளில் மாலை வேளையில் இன்னொரு விஷயம் செய்யணும். அது என்னென்னா, வானில் தோன்றக்கூடிய சந்திர பகவானை தரிசித்து வழிபாடு செய்யணும். ஆக்சுவலி இதை நீங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அப்புறம் 3வது, இந்த நாளில் உங்களால் இது செய்ய முடியும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கிரிவலம் வர்றது தான். இந்த பௌர்ணமி தினத்தில் திருவண்ணாமலை, திருப்பரங்குன்றம், சோழிங்கநல்லூர், பழனி போன்ற மலை சார்ந்த கோவில்களில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டு கிரிவலம் வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த நாளில் கிரிவலம் வர உங்களுக்கு டைம் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அதை செய்யுங்க. இந்த பௌர்ணமியில் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ நான் சொன்னதெல்லாம் ஆன்மீக ரீதியாக இந்த நாளில் செய்ய வேண்டிய விஷயம். ஒருவேளை இந்த நாளில் விரதம் இருக்கிறது, சந்திரனை தரிசனம் பண்ண முடியாதது, அப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருந்து உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா இந்த பௌர்ணமியில் எதையாவது செய்யுங்க. இந்த நாளில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் என்ன செய்யணுன்னா தானம் செய்யணும்.
எல்லா தானங்களை விட சிறந்த தானம் அன்னதானம் என்பது நமது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. எனவே புண்ணியம் மிகுந்த இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தில் உங்களோட சக்திக்கு ஏற்ப தயிர் சாதம், எலுமிச்சை சாதம் இந்த மாதிரி சாத வகைகளை செய்து தானம் கொடுக்கணும். அதுவும் கொடுக்க முடியல அப்படின்னா தண்ணீர், பழச்சாறு போன்றவற்றை தானமாக கொடுக்கணும். இதை நீங்கள் பண்ணிங்கனாவே பாவ வினைவுகள் போகி புண்ணியம் உண்டாகும். குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. உடல் மற்றும் மனசார்ந்த நோய்கள், குறைபாடுகள் நீங்கும். பொருளாதார கஷ்ட நிலைகள் நீங்கி செல்வ சேர்க்க உண்டாகும். ஸோ அதனால் உங்களால் எதுவும் செய்ய முடியல அப்படின்னா இந்த தானங்களாவது செய்து பயன்பெறுங்க. இது தாங்க உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆன்மீக ரீதியான விஷயம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு அடுத்தது என்ன சொல்ல போகிறேன்னா, உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்ல போகிறேன். ஸோ கும்ப ராசிக்காரங்க அவிட்ட 3-4 பாதங்கள், சதயம், புரட்டாதி 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்க ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட நட்சத்திரத்துக்கு நான் சொல்லக்கூடிய இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும். சரி வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி எந்த காரியத்தையும் தீர ஆலோசித்து அதில் ஈடுபட குணமுடைய கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமி காலகட்டத்தில் தான லபாதிபதி குரு ராசியை பார்க்குறாரு. இதனால் எல்லா காரியங்களும் முன்னேற்றமாக நடக்கும். மெயினாக நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு ஈஸியாக வந்து சேரும். அப்புறம் சுக்கிரனுடைய சஞ்சாரம் புதிய தொடர்புகளை ஏற்படுத்தும். ஸோ திறமையை கொண்டு வெளிப்படுத்துங்க. பல வகையில் முன்னேற்றம் இந்த பௌர்ணமிக்கு பிறகு உண்டாகும். செவ்வாய் சஞ்சாரத்தால் சொத்து தொடர்பான விஷயங்களில் இழுபறியான நிலை காணப்படும். ஸோ இழுபறியான நிலை காணப்பட்டாலும் பயப்பட வேண்டாம். இடமாற்றம் உண்டாகும், சுப செலவுகள் ஏற்படும். இந்த மாதிரி பாசிட்டிவாக தான் உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு நாட்கள் செல்லும். அப்புறம் தொழில் வியாபாரம் தொடர்பாக உங்களுக்கு காரியங்கள்லாம் தாமத போக்கு காணப்படும். செலவும் அதிகரிக்கும். தேவையான பண வசதி கிடைக்கும். விரிவாக்க தொடர்பான முயற்சிகள் இழுபறியான நிலையில் இருந்து பின்னர் முடியும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் உங்கள் மனசுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நெருடலாக இருக்கும். இருந்தாலும் பின்னாடி எல்லாமே சரியாகும். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு பயணம் செல்ல வேண்டிய வாய்ப்பு இருக்கும். சிலருக்கெல்லாம் எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் தாமதப்படலாம். எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபடும் முன்பு தயக்கம் ஏற்பட்டு பின்னர் தெளிவு உண்டாகும். ஸோ உத்தியோகத்தில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு சூழ்நிலை இருக்கும். ஸோ பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இனி நடந்துக்குங்க. அப்புறம் குடும்பத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு இந்த பௌர்ணமியிலிருந்து நீங்கும். அதுவும் கணவன் மனைவிக்கிடையே எதையும் பேசி தெளிவுபடுத்தி கொள்வது நன்மை தரும். குழந்தைகளுக்கான பொருட்களை வாங்குறது, அவங்களுக்கு இது பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு எதுவும் பண்ணக்கூடாது. அப்புறம் பெண்களுக்கு ஸ்பெஷலாக இழுபறியாக இருந்த காரியங்கள் முடிவுக்கு வரும். புதிய தொடர்புகள் இந்த பௌர்ணமியில் கிடைக்கும். அதெல்லாம் எடுத்துக்கோங்க. அதனால் லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இடமாற்றலாம் உங்களுக்கு ஏற்படலாம். அதுவும் உங்களுக்கு லாபம்தான். ஸோ இடமாற்றத்தை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து பொறுப்புகள் அதிகரிக்கும். ஸோ உற்சாகமாக எதையும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டணும். விருந்து கேளிக்கைகளில் பங்கு கொள்ளணும். கடன் பிரச்சனையெல்லாம் ஓரளவு குறையும். வீண் அலைச்சல்கள், வீண் பயம் குறையும். அடுத்தவர் செய்யக்கூடிய இடையூறுகளை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய சாமர்த்தியத்தை இந்த பௌர்ணமியில் கலைத்துறையில் இருக்கிறவங்க பெற போகிறீங்க. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு எடுத்த காரியத்தை எப்படி செய்து முடித்து விடுவீங்க. வீண் செலவு உண்டாகும். வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம். திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படும். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். பெரியோர் நேசம் கிடைக்கும். வாகன யோகம் உண்டாகும். ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு கூட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவாக தான் இனி உங்களுக்கு நாட்கள் இருக்கும். அப்புறம் மாணவர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு கல்விக்கான செலவு உண்டாகும். திறமை வெளிப்படும். புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். அதன் மூலம் நன்மையும் ஏற்படும். ஸோ அதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளோதாங்க. உங்களோட நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் இந்த பௌர்ணமிக்கு பிறகு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸ்பெஷலாக உங்களுக்கு உங்கள் செயல்திறமை வெளிப்படும். அதனால் எல்லா பாராட்டும் கிடைக்கப்பெறும். இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பெஷலாக ஒரு பரிகாரமும் இந்த நாளில் செய்யலாம் என்பது சொல்லப்படுது. அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஸ்பெஷலாக இந்த நாளில் சிவனை வழிபாடு செய்யணும். சிவனை இந்த நாளில் வழிபாடு செய்திங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக குறையும். ஸோ அதனால் ஸ்பெஷலாக இந்த பரிகாரத்தையும் மறக்காமல் செய்து பயன்பெறுங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன தாள்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன்.
இதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கும்ப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.